மணி 11:30 மணி ஆகிவிட்டது. நான் இந்நேரம் வேறொரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்க வேண்டும். பள்ளி கல்வித்துறையின் சார்பாக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு அதில் 11 மணிக்கு நாங்கள் இருந்திருக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சி 10 மணிக்கு ஆரம்பித்து 11 மணிக்குள்ள முடித்திருக்க வேண்டும். கீழே அமைக்கப்பட்டுள்ள அயலக தமிழர்கள் சார்பாக அமைக்கப்பட்டுள்ள இந்த அரங்கங்களை எல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு மேலே வருவதற்கு கொஞ்சம் காலதாமதமாகிவிட்டது. எனவே முதல்ல பேசிவிட்டு இங்கேருந்து நான் இன்னொரு நிகழ்ச்சிக்கு போய் 12 மணிக்கு நான் என்னோட துறை சார்பாக ஒரு தலைமைச் செயலகத்தில் ஒரு ஆய்வு கூட்டம் இருக்கின்றது. எனவே முதல்ல நான் பேசிவிட்டு கிளம்பி விடுகிறேன் என்று நம்முடைய அமைச்சர் இடத்துல உத்தரவு வாங்கிட்டு வந்திருக்கின்றேன். உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். தமிழ்நாடு அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறையின் சார்பாக அயலக தமிழர் தின நிகழ்ச்சிகளை தொடங்கி வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாளைய தினம் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு நிறைவுரையை ஆற்ற உள்ளார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளிலே அயலக தமிழர்களுடைய நலனுக்காக ஒரு அணியை, அயலக தமிழர் அணியை தொடங்கியது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்னும் சொல்ல போனால் நேற்று மாலையிலிருந்து நான் இந்த அயலக அணியோடு தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். நேற்று மாலை அயலக அணியின் சார்பாக அயலக அணி துவங்கி 3வது வருடம் 3வது பிறந்த விழாவை ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு இன்று மாலை இன்று துறையின் சார்ந்த இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். இந்திய ஒன்றியத்திற்கு பல்வேறு வழிகளில் வழிகாட்டி வரும் தமிழ்நாடு அரசு 2021ஆம் ஆண்டில் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறையை உருவாக்கியது. முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தான் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தமிழருக்காக உழைத்தார்கள். தமிழ்நாட்டில் வசிக்கின்ற தமிழர்களுக்காக மட்டுமல்ல, உலகமெங்கும் வசிக்கின்ற தமிழ் மொழி பேசுகின்ற அத்தனை பேருக்காகவும் உழைத்தவர் தான் நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அப்படிப்பட்ட கலைஞருடைய நூற்றாண்டில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருப்பது நமக்கு இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி, கூடுதல் பெருமை. அதிலும் அயலக தமிழர் தினமானது முத்தமிழர் கலைஞர் அவர்களால் அதிகம் உச்சரிக்கப்பட்ட தமிழ் வெல்லும் என்கிற அந்த கருப்பொருள் நடைபெற்றுக் கொண்டிருப்பது எங்களுக்கெல்லாம் கூடுதல் மகிழ்ச்சியை தருகின்றது. இந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சியை ஒட்டி அயலகத்துறை நலத்துறை சார்பாக கடந்த 3 ஆண்டுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள பணிகள் குறித்த புகைப்பட கண்காட்சியும் துவங்கி வைத்து அதையும் பார்த்துவிட்டு தான் இங்கே வந்திருக்கின்றேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.